stop suffering. எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம். இந்த வாரத்தினுடைய கடைசி கவலைப்படுவதை நிறுத்துங்கள் நிகழ்ச்சியில ஒன்றிணைந்திருக்கிறோம். இது யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து போதகர் சதீஷ்குமார் பேசுகிறேன். நண்பர்களே, இந்த நேரம் யார் நீங்கள் எங்களோடு இணைந்திருக்கிறீர்களோ நான் சுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாள் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கவனித்துக் கொண்டு வருகிற மக்களுக்கு தேவன் ஆலோசனை கொடுக்கிறார், வழிகாட்டுதல்களை கொடுக்கிறார், அற்புதங்களை செய்கிறார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை. சற்று நேரத்தில், அதாவது இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியில் நம்முடைய ஆலயம் இங்கே சென்னையிலும் மேலும் மும்பாய், ஹைதராபாத்திலும் இருக்கிறது. தொடர்ந்து நீங்கள் யார் எங்களோடு இணைந்திருக்கிறீர்களோ நீங்கள் கவனித்துக் கொண்டு வந்திருக்கிறீர்கள். ஹைதராபாத்திலே உள்ள நம்முடைய ஆலயத்தின் சிறப்பு கூட்டத்தை ஞாயிற்றுக்கிழமை காலை கூட்டத்தில் நடந்த சில அற்புதமான சாட்சிகளை நான் இந்த நிகழ்ச்சியினுடைய இறுதியிலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். கண்டிப்பாய் தெலுங்கிலே அந்த சாட்சிகள் சொல்லப்படும். கீழே நீங்கள் தமிழிலே இதை புரிந்து கொள்ளும்படி வார்த்தைகளை கவனிப்பீர்கள். ஆனால் கர்த்தருக்கு மொழியோ இடமோ பிரச்சனை இல்லை. விசுவாசம்தான் தேவனுக்கு தேவை, விசுவாசம் மாத்திரமே. எனவேதான் அவர் வார்த்தையை விசுவாசிக்கிற உங்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆலோசனை இன்று மிக மிக விசேஷமானது. ஆனால் எல்லோரும் இதை ஏற்றுக்கொள்ள கூடுமா, எல்லோராலும் இதை கடைபிடிக்க முடியுமா என்பது நீங்கள் மட்டுமே சொல்ல வேண்டிய பதிலா இருக்கிறது. பைபிளுடைய பிரசங்கத்திலேயே விசேஷமான ஒரு பிரசங்கமாய் கருதப்படுவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய முதல் பிரசங்கம். அதை மலை பிரசங்கம் என்றும் நாம் அழைக்கலாம். ஒரு மனுஷன் பேரானந்தத்திலே வாழக்கூடிய அற்புதமான வழிகாட்டுதலை அடக்கிய அந்த வார்த்தையை தான் கர்த்தர் அதிலே சொல்லியிருக்கிறார். சாதாரண மகிழ்ச்சி வேறு. நண்பர்களே, நம்ம புது வருஷ வாழ்த்துதல் சொல்லுகிறோம் எல்லோருக்கும் இல்லையா? புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லும் போது அந்த மகிழ்ச்சி வேறு. இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லுகிற மகிழ்ச்சி பேரானந்தம், பேரானந்தத்தினுடைய மகிழ்ச்சி. அதை ஒருத்தர் அடையக்கூடிய ரகசியங்கள் தான் அந்த மலை பிரசங்கத்திலே ஆண்டவர் ஒவ்வொன்றாய் ஜனங்களுக்கு வெளிப்படுத்தினார். நாம் 9 ஞாயிற்றுக்கிழமைகளுக்கு அதை தியானித்து அதிலிருந்து பருகும்படி எல்லாவற்றுக்கும் மேல் அந்த பருகுதலின் மூலமாய் நம் தாகம் தணிக்கப்பட நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 3வது பேரானந்தத்தினுடைய ரகசியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட போகிறது. அது என்னது? நான் உங்களுக்கு அதை சொல்வேன். அதற்கு முன்பாய் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த அற்புதமான சாட்சியை நீங்கள் பார்க்கும்படி தேவனுடைய ஆலோசனை கேட்கிற யாருமே, ஒரு வார்த்தையை கேட்கிற யாருமே, ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படியே முடிவெடுக்கிற யாருமே சந்தோஷத்தை இழப்பதில்லை. மக்களை, பிரச்சனைகள் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம், ஆனால் அந்த நபர் ஜெயிக்கிறார். பொல்லாங்கன் அவரை தொடுவது இல்லை. அந்த நபர் சூழ்நிலையை ஜெயிக்கிறார். முடியாதவைகள் அவர் வாழ்க்கையில் நடத்தி காண்பிக்கப்படுகிறது தேவனுடைய வார்த்தையின் சக்தியினால். இதோ அதற்கு ஆதாரமான ஒரு அற்புதமான சாட்சி நீங்கள் கூர்ந்து கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். வணக்கம், என் பேரு பாவற்றின் ருபேனி. நான் 24 வருஷமா வியாதிப்பட்டு இருந்தேன். 7 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தேன். யூனிவர்சல் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையும் எல்லா பகுதியும் முற்றிலுமா அழிக்கப்பட்டதா இருந்தது. மிக மோசமானது. நான் உடல்நிலை சரியில்லாம இருந்ததுதான். என்னுடைய வியாதியானது என்னுடைய உடல்ல பருக்களானது இருந்தது. என்னுடைய வாய்ப்பகுதியில தொற்றானது இருந்தது. அதன் மூலமா என்னுடைய தலைப்பகுதியிலையும் அது பரவி இருந்தது. என்னுடைய முடியானது ரொம்ப அதிகமா கொட்ட ஆரம்பிச்சது. என்னுடைய உடல் வீங்க ஆரம்பிச்சது. வலி உருவாச்சு. நாளுக்கு நாள் மோசமாச்சு. மறுத்து போன மாதிரி இருக்கும், வலிக்கும், ரத்தமானது வர ஆரம்பிச்சது, எரிச்சலா இருக்கும். என் உடல் முழுவதும் எரிச்சலா இருக்கும். இதற்காக 28,000 ரூபாய் ஏறத்தால நான் செலவழிச்சிருப்பேன். என்னால உடை அணிய முடியாது, காலணி அணிய முடியாது, எதுவுமே என்னால அணிய முடியாது. மிகவும் வலிக்கக்கூடியது என்னன்னா, என்னுடைய முடியானது அதிகப்படியா கொட்ட ஆரம்பிச்சது. கொஞ்சோண்டு முடிதான் இருக்கும். என்னுடைய கண் பார்வையை இழக்க ஆரம்பிச்சேன். ஞாபக மறதி அதிகப்படியா ஆரம்பிச்சது. என்னுடைய உடலின் வலது புறத்துல எனக்கு வலிப்பானது, அதாவது பக்கவாதம் ஏற்பட்டது. என்னுடைய உடலில் இருந்த நுரையீரல் மிகவும் அதிகமா பாதிக்கப்பட்டிருந்தது. என்னுடைய தோல் நிறமானது கருப்பா இருந்தது. இருக்க அதிகப்படியா மோசமாயிட்டு இருந்தது என்னுடைய நிலைமை. இதன் காரணமா நான் மருத்துவர் இடத்திற்கு சென்றேன். அதன் காரணமா நான் அறுவை சிகிச்சைக்கு சென்றேன். ஆனாலும் நான் வீட்டுக்கு வந்த பிற்பாடு அதே பிரச்சனைகளை கடந்து போயிட்டு இருந்தேன். நான் இன்னும் அதிகமா வியாதிப்பட ஆரம்பிச்சேன்.
நான் எக்ஸ்ரே செஞ்சு பார்த்தேன், சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தேன். என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு வருது. எனக்கு முதுகு தண்டுல பிரச்சனையானது இருக்குன்னு தெரிய வந்தது. என்னுடைய நுரையீரல்ல இன்ஃபெக்ஷன் ஆனது இருந்தது. மேலும் தோல் சர்ம வியாதியானது இருந்தது. ஒரு நாளைக்கு நான் 21 மாத்திரையோட 3 இன்ஜெக்ஷனை எடுத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. ஆனா இதுல ஒண்ணு கூட எனக்கு உதவி செய்யல. இதுதான் என்னுடைய மூளையை ஸ்கேன் செய்த எக்ஸ்ரே. இதுல என்னுடைய மூளையானது சுருங்கிக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். நான் இதுக்காகவும் மருந்துகள் எடுத்துக்கிட்டேன், மாத்திரை எடுத்துக்கிட்டேன். ஆனா எந்த பலனுமே எனக்கு கிடைக்கல. இது முதுகு தண்டோட ஸ்கேனு. என்னால அசைக்க முடியாது இருந்தது. என்னால இடது பக்கம் வலது பக்கம் திருப்ப முடியாது. என் தலையை உயர்த்த முடியாது. கை காலை அசைக்க முடியாது, தூக்க முடியாது. என்னால எதுவுமே பண்ண முடியாது. மருத்துவர்கள் சொன்னாங்க, இனிமேலும் இது வேலை செய்யாதுமா, உங்களால இனியும் நடக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க. மருந்து மாத்திரை எடுத்து கூட எனக்கு எந்த பலனுமே கிடைக்கல. இந்த எக்ஸ்ரே என்னுடைய நுரையீரலுக்காக நான் எடுத்தது. ஏன்னா என்னால சுவாசிக்க முடியாது, எனக்கு பிடிச்ச உணவுகளை என்னால சாப்பிட முடியாது, தண்ணி கூட என்னால முழுங்க முடியாது, என்னால இரவு நேரங்கள்ல பகல் நேரங்கள்ல தூங்க கூட முடியாது. ஒவ்வொரு நாளும் எனக்கு வலி மட்டும்தான் இருந்தது. நான் வெறும் சரீரபூர்வமான பிரச்சனையை மட்டும் சந்திக்கல, ஆவிக்குரிய ரீதியாவும் பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு மன அழுத்தமானது இருந்தது, தற்கொலை எண்ணமானது இருந்தது. ஒவ்வொரு நாளும் இரவு நேரத்துல கெட்ட கனவுகள் வரும். நான் நிழல்களை பார்க்க ஆரம்பிச்சேன். எனக்கு சத்தங்கள், குரல்கள் கேட்க ஆரம்பிச்சது. ஏதோ ஆவிகள் என்ன பாக்குற மாதிரி நான் பார்த்தேன். செய்வினை எடுக்கிறவங்க கிட்ட போகிறதுக்காக நான் சூரியனாம், சர்ச் டவுன், வெஸ்ட் கோஸ்ட், ஆப்பிரிக்கா எல்லா இடத்துக்கும் போயிருக்கேன். நான் ஏறத்தாழ ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருப்பேன் செய்வினை எடுக்கிறவங்க கிட்டயும் மருத்துவர்கிட்டயும். ஆனா என்னுடைய பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கல. பிரச்சனை இன்னும் அதிகமா மோசமாச்சு. என்னுடைய தோழி ஒரு நாள் என்னை அழைச்சு யூனிவர்சல் ஆலயத்தை பத்தி சொன்னாங்க. அவங்க என்கிட்ட எல்லாவற்றையும் நீ முயற்சி செஞ்சு பார்த்திருக்க, இப்ப இந்த ஆலயத்தையும் முயற்சி செஞ்சு பாருன்னு சொன்னாங்க. நான் ஆலயத்துக்கு வர தீர்மானிச்சேன். நான் தங்கியிருக்க லாகுவான்ல இருந்து நான் படகு மூலமா தான் ஆலயத்துக்கு வர வேண்டியதா இருந்தது. ஆப்பிரிக்கா வந்த பிற்பாடு நான் டாக்ஸில தான் ஆலயத்துக்கு போனேன். நான் எப்போ ஆலயத்துக்கு வந்தேனோ அப்ப சொன்னேன், எல்லாமே போதும், இதுக்கு மேல எதுவும் கிடையாது, நான் இனிமேலும் திரும்பி போறது இல்லைன்னு சொன்னேன். எனக்கு இயேசுவை பத்தி எதுவுமே தெரியாது. நான் அன்னைக்கு இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட போது நான் தீர்மானிச்சேன், நான் மறிச்சா இயேசுவோட தான் மறிக்கணும், ஆனா திரும்பி ஒருபோதும் போறது இல்லைன்னு தீர்மானிச்சுட்டேன். நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு வரும்பொழுது என்னுடைய விடுதலையை பார்த்தேன். இனிமேலும் எனக்கு கெட்ட கனவு இல்லை. நான் முதல் நாளே இந்த கெட்ட கனவுல இருந்து விடுதலையை பெற்றேன். நான் தொடர் சங்கிலி ஜபம் செய்யற காரணத்தினால நான் மனம் மாறினேன். நான் அந்நீர்ல ஞானஸ்தானம் எடுத்துக்கொண்டேன். அதுல இருந்து நான் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். இது வரைக்கும் நான் மருத்துவருக்கு நிறைய கீழ்ப்படிஞ்சிருக்கேன். இப்போ தேவனுடைய மனுஷன் சொல்ற எல்லா காரியத்துக்கும் நான் கீழ்ப்படிய ஆரம்பிச்சேன். நான் தொடர்ந்து தொடர் சங்கிலி ஜபத்துல இணைஞ்சிருந்தேன். என் வாழ்க்கையில எல்லாமே படிப்படியா மாற ஆரம்பிச்சது. எனக்கு ஞாபகம் மறதியானது இருந்தது. ஏன்னா டாக்டர் சொல்லியிருந்த பிரகாரம் என்னுடைய மூளை சுருங்கிக்கிட்டு இருந்தது. நான் தொடர் சங்கிலி ஜபம் செஞ்ச காரணத்தினால என்னுடைய ஞாபக சக்தி திரும்ப கிடைச்சது. என்னுடைய கண் பார்வை சரியானது. என்னுடைய உடல் அசைய ஆரம்பிச்சது. நானே என்னுடைய சொந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுட்டேன். நானே என்ன அலங்கரிக்க ஆரம்பிச்சுக்கிட்டேன். என்னுடைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சுக்கிட்டேன். தேவன் என்னுடைய ஆரோக்கியத்தை படிப்படியா குணமாக்கினாரு. இன்னைக்கு நான் முற்றிலுமா விடுதலையாக்கப்பட்டிருக்கேன், குணமாக்கப்பட்டிருக்கேன். சரீரபூர்வா மட்டும் இல்ல, ஆவிக்குரிய ரீதியாகவும். ஏன்னா நான் தேவனுடைய பிரசனத்துல இருக்கிறேன். அவருடைய ஆவியை அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கேன். என்னுடைய ஆரோக்கியத்தையும் என்னுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதியும் திருப்பி கொடுத்த தேவனுக்கு நான் நன்றி சொல்றேன். இன்னைக்கு எனக்குள்ளாக சமாதானம் இருக்கு. இந்த இடத்துல தேவனுடைய மனுஷங்க உங்களுக்கு விசுவாசத்தை கற்றுக் கொடுப்பாங்க. விசுவாசம் உங்க இருதயத்தோட ஒற்று போனதா இருக்கு. இதுவே தேவனை நம்மளோட இணைக்க உதவி செய்யும். மீண்டும் நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த அற்புதமான சாட்சியினுடைய ரகசியம் என்ன தெரியுமா மக்களை? தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தை இல்லாத போது ஒரு நபர் உள்ளத்துக்குள்ளே மிகவும் கவலைப்படுகிறார், வேதனைப்படுகிறார். கண்டிப்பாய் நான் சொன்னதை போல சில சந்தோஷங்கள் வாழ்க்கையில் நமக்கு வருகிறது. ஒரு புது படத்துக்கு செல்லும் பொழுது, ஒரு புது ஆடை அணியும் பொழுது, அல்லது நண்பர்களோட சேர்ந்து பேசிக் கொண்டிருக்கிற தருணம், குடும்பமாய் ஒன்றா இருக்கிற தருணம், நாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். நான் இல்லை என்று மறுக்க முடியாது. ஆனால் பேரானந்தத்தோடு ஒருபோதும் நாம் அதை ஒப்பிட முடியாது. இல்லைனால் அந்த சந்தோஷம் அங்க இருக்கிற நல்ல சூழலால், நல்ல சூழ்நிலையினால், நல்ல பேச்சுவார்த்தையினால ஏற்படுகிற சந்தோஷம். ஆனால் அதே ஒரு போராட்டத்தின் மத்தியில, ஒரு பிரச்சனையின் மத்தியில், அல்லது யாராவது உங்களை ஏசும்போது, ஏளனமாய் பேசும்போது, அல்லது சண்டைக்கு தயாரா வரும்போது, அந்த நேரம் உங்க மனசு என்ன ஆகுது? அந்த நேரம் நீங்க எப்படி உணர்றீங்க? அப்போ உங்களால சமாதானமா இருக்க முடியுதா? மகிழ்ச்சியா இருக்க முடியுதா? அது நடந்து முடிந்த பிற்பாடு நான் கேட்கிறேன், குடும்பத்தோட ஒன்றா இணையறீங்க, உங்க சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்றா இணையறாங்க.
அந்த நேரம் ஒரு பேச்சுவார்த்தையிலே தவறான வார்த்தை விடப்பட்டு ஒரு குழப்பமான சூழ்நிலை ஏற்படும் போது அதனை தொடர்ந்து அதன் பிற்பாடு உங்க மனசு எப்படி இருக்கு, என்ன உணர்றீங்க? அந்த சந்தோஷமான தருணமே போய் விடுகிறது இல்லையா? அந்த குழப்பத்தை உண்டு பண்ணினவருடைய முகத்தை கூட உங்களால மீண்டும் பார்க்க முடியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பார்த்து பேசி சிரித்து விளையாடின அந்த சூழல், அங்க ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவத்தினால ஒருத்தர் முகத்தையே ஒருத்தர் பார்த்து கொள்ள கூடாத அளவிற்கு மாபெரும் குழப்பமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி விடுகிறது இல்லையா? ஆனால் இந்த பேரானந்தம் யாருக்குள்ள இருக்கு? அவங்களால இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் தன்னை சமாதானத்தில் வைத்துக் கொள்ள முடியும். இன்னொருத்தரோடு அவங்களால முகம் கொடுத்து பேச முடியும். யூதாஸ் காரியோத் முத்தம் கொடுத்து இயேசுவை காட்டி கொடுத்தான். அவன் எதற்கு வருகிறான், யாரோட வருகிறான், என்ன நோக்கத்தோட வருகிறான், எல்லாமே ஆண்டவருக்கு தெல்ல தெளிவாக தெரியும். அவன் முத்தம் கொடுத்த அடுத்த நொடி ஆண்டவர் வார்த்தை என்ன பாருங்க, வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை என்ன பாருங்க, சிநேகிதனே. யாராவது அப்படி சொல்ல முடியுமா? சிநேகிதனே, முத்தத்தினால் மனுஷகுமாரனை காட்டி கொடுத்தாய். இயேசு கிறிஸ்து தனக்குள்ள சமாதானம் உடையவரா இருந்தார். தன்னை கைது செய்ய வந்த அந்த காவலாளியினுடைய காதை பேதுரு பட்டயத்தால வெட்டும் பொழுது கூட உன் பட்டயத்தை உரையிலே போடு, அது செய்யப்படக்கூடாது என்றார். அதற்காய் நான் வரவில்லை என்றார். ஆண்டவர் நமக்கு என்ன முன் வைக்கிறார்? மிக சரியாதுதான். பேரானந்தத்திற்கான ரகசியம் இங்கே 1 பேதுருவிலே இந்த அனுபவம் தான். பேதுரு என்ன சொல்லுகிறார் பாருங்க, இந்த அனுபவத்தினால் அவர் கற்றுக்கொண்டது என்னன்னு பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் 9ஆம் வசனம், தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தொடர்ந்து சொல்லுகிறார் 11ஆம் வசனத்துல, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடருங்கள். அதான் ஆண்டவராக இயேசுடைய வார்த்தை. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்னப்படுவார். சமாதானம்ன்றது என்ன? ரோஷமே இல்லாம இருக்கிறது, ஆனால் எல்லா நேரம் சண்டைக்கு தயாரா இருக்கிறது, கெட்டதுக்கு கெட்டது செய்ய தயாரா இருப்பது இல்லை. அதனால விரோதங்களும் பழிவாங்குதல்களும் வளர்கிறது. ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். தேவனுடைய புத்திரராய் நீங்கள் இருந்தால் நண்பர்களை யார் உங்களுக்கு தீமை செய்ய முடியும்? தேவன் ஆலோசனையை கேட்கும் பொழுது ஒருத்தருடைய மனசு உள்ளும் புறமும் எப்படி மாறுகிறது, இந்த சாட்சி அதற்கு ஆதாரம். கூர்ந்து கவனிங்க நண்பர். வணக்கம், என் பேர் அமுல், என் வயசு 36. என் வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. குடும்பத்தில் சண்டை, ஒரே சண்டையும் சச்சரவும். எங்கள் மாமியாருக்குள்ள என் கணவருக்குள்ள ரொம்ப சண்டையும் சச்சரவும், மனசு ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருந்துச்சு. நான் 2010 இருந்து 2020 வரைக்கும் நான் இந்த கஷ்டத்தை இருந்தேன். நான் இந்த கஷ்டத்தில் அந்த 10 வருஷம் காலமாக எனக்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவாக இருந்தது. டெய்லி நான் அழுதுகிட்டே தான் இருப்பேன். ஒன்லி எங்கள் அம்மாண்ட சொல்லுவேன், இல்லை யார்கிட்டயாவது சொல்லி எனக்கு மனசு ஆறுதல் கிடைக்குமான்றதை நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எனக்கு குடும்பத்தில் எனக்கு எந்த ஒரு ஈடுபாடும் இருக்காது. எனக்கு இவங்களாம் இப்படியே குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, நான் அவங்க மேலே குறை சொல்லிக்கிட்டு இருக்கேன், எங்களுக்குள்ளே சமாதானமே இல்லையே, எப்போ தான் இது மாறும்ன்ற எண்ணத்தில் தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு கவலை தான் ரொம்ப அதிகம், மனசு ரொம்ப பாரமாக இருக்குது. யார்கிட்டனா அழுவணும், சொல்லி என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுவணுன்ற எண்ணம் தான் எனக்குள்ளே அதிகமாக இருந்துச்சு. நான் வீட்டில் உட்காந்துட்டு நான் அழுதுகிட்டு தான் இருந்தேன். யாராவது எனக்கு கஷ்டம் கேட்பாங்களா, அவங்கக்கிட்ட நான் சொல்லணும். அவங்கக்கிட்ட இருந்து நான் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டிலலாம் போக மாட்டேன். ஏன்னா அவங்க எல்லாம் எனக்குள்ளே ஏதாவது எப்படின்னு சொல்கிறது, எங்கள் வீட்டுக்கார் போவாத, அக்கம் பக்கம் உட்காராதன்னு சொல்லிடுவார். அதனாலே நான் வீட்டில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பேன். அம்மா அந்த நேரம் வருவாங்க, எனக்கு அவங்கக்கிட்ட சொல்லுவேன். ஒரு வாட்டி அம்மா வீட்டுக்கு போவேன், அந்த நேரம் அவங்கக்கிட்ட சொல்லி நான் அழுவேன். இந்த மாதிரி கஷ்டமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான மனசில் எப்போ பாரு எனக்கு கஷ்டம், எனக்கு பணம் கஷ்டம், வேறு இந்த குடும்பத்துக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாமியார் எதனா சொல்லிடுறாங்க, வீட்டுக்காரர் எதனா சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் அவங்கக்கிட்ட நான் சொல்லி அழுவேன். எனி டைம் என் வாழ்க்கை ஃபுல்லாக அழுவதாக இருந்துச்சு. எனக்கு சந்தோஷமே இல்லாமல் இருந்துச்சு. என் பிள்ளை குழந்தை பிறந்தும் போது கொண்டு எனக்கு அழகாக இருந்துச்சு. என் வாழ்க்கை சந்தோஷம் சிரிப்புன்ற வாழ்க்கையே எனக்கு என் வாழ்க்கையில் இல்லை. இந்த 10 வருஷ காலத்தில் எனக்கு இந்த அழுகையை தான் நான் கண்டுட்டு இருந்தேன்.
நான் வந்து இந்த கண்ணீரும் கஷ்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. நான் அப்போ வந்து நான் ரொம்ப அழுதுகிட்டே இருந்தேன். என் வாழ்க்கை ரொம்ப அழிக்கப்பட்டதாகவே இருந்துச்சு. நான் அப்போ வந்து இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வந்துட்டு இருந்தேன். நான் இந்த யூனிவர்சல் ஆலயத்திற்கு வரும்போது நான் வந்து கற்றுக்கிட்டது வந்துன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ப்ரேயர் பண்ணுறது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. இது நான் வந்து இன்னொரு சர்ச்சில் இருந்து தான் நான் இங்கே வந்துட்டு இருந்தேன். நான் ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா வீட்டு சர்ச்சில் போயிட்டு இருந்தேன். நான் அங்கேருந்து நான் இந்த சர்ச்சுக்கு வரும்போது வித்தியாசமான ப்ரேயராக இருந்துச்சு எனக்குள்ளே. ரொம்ப இது என்ன இப்படி வித்தியாசமாக இருக்குன்னு முதல்ல எனக்கு ரொம்ப ஈடுபாடே கிடையாது. எனக்கு இது ஒரு மாதிரி இருக்கே, இந்த மாதிரி சர்ச்சில் இது மாதிரிலாம் இருக்கே அப்படின்ற ஒரு யோசனையிலேயே நான் ஃபஸ்ட்டில் இருந்துகிட்டே இருந்தேன். இந்த கல்யாணம் ஆகிட்டு இந்த ஒரு வருஷ காலம் எனக்குள்ளே எந்த வித ஈடுபாடும் இல்லை. இந்த சர்ச்சுக்கு எனக்கும் என் சம்மந்தமே இல்லாத மாதிரி நான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் முன்னோக்கி அப்புறம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு என்ன இப்படியே இருந்துட்டுருக்கு, என் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் இல்லையே, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும் போது எனக்கு அங்கே இருக்கிற அசிஸ்டண்ட்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. இது மாதிரி செய்யுங்க, இது மாதிரி பண்ணுங்க, இது மாதிரி நடந்துக்கோங்க, இது மாதிரி தேவனிடத்தில் நெருங்கி வாங்கன்னு சொன்னாங்க. நான் அப்போ தான் அதற்குண்டான முயற்சிகள் நான் செஞ்சேன். நான் வந்து இந்த சர்ச்சில் ஒரு வருஷ காலம் நான் இப்படியே தான் இருந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் இந்த தொடர் சங்கிலி ஜெபம், வாரத்தில் 3 நாள் ப்ரேயரில் கலந்துக்காங்கன்னு இப்படி நாங்கள் சொல்லும் போது நான் அதை தொடர்ந்து கடைப்பிடிக்க ஆரம்பித்தேன். அப்போ நான் வந்து எனக்குள்ள வித்தியாசத்தை நான் ஏற்படுறதை நான் பார்த்தேன். என்ன இப்போ எனக்கு என் மனசில் இப்போ ரொம்ப நிம்மதியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது, எனக்கு எந்த விதமான கஷ்டமும் தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுன்னு எனக்குள்ளாக நான் உணர்ந்த போது அதிலிருந்து எங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனைகளும் குறைய ஆரம்பிச்சும் போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக, எந்த பிரச்சனையும் இல்லையே, மாமியார்கிட்டையும் நல்லா இருக்கிறேன், கணவர்கிட்டையும் நான் நல்லா பேசுகிறேன் பழகிறேன்ற போது எனக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் அப்போ வந்து வாரத்தில் 3 நாள் நான் தொடர்ந்து கலந்துக்கணுன்றதை நான் அப்போ வந்து கலந்துக்கணும்னு உறுதிப்படுத்திக்கிட்டேன். அதே மாதிரி நான் தொடர்ந்து வர ஆரம்பித்தேன் சர்ச்சுக்கு. அதுக்கப்புறம் தொடர் சங்கிலி ஜெபத்தில் கலந்துக்கிட்டேன். அப்புறம் தானியல் உபவாசம் வந்தது. அப்போ நான் அதை கலந்துக்கணும், எனக்குள்ளே ஒரு ஆர்வம் வந்துச்சு. நான் இது தானியல் உபவாசத்தில் நான் கலந்து தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானம் எனக்குள்ளாக வந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், அந்த தானியல் உபவாசத்துலேருந்து நான் கலந்துக்கிட்டும் போது முதலாவது என் மனதில், என் இருதயத்தில் என்ன உணர்ச்சிகள் இருக்கிறதோ, என்ன கசப்பான உணர்ச்சிகள் அதிலேருந்து நம்ம எடுக்கணுன்றதை நான் தீர்மானிச்சுக்கிட்டேன். அவங்க சொல்கிற அந்த வார்த்தைகளை வந்து நான் தொடர்ந்து கடைப்பிடிச்சேன். பாஸ்டர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நான் கடைப்பிடிச்சேன். அப்போ எனக்குள்ளாக நான் யோசித்தேன், எனக்குள்ளாக என்ன இருக்குது, எனக்குள்ளே கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, மற்றவர்களிடம் சண்டை போடுறேன், மன்னிக்க முடியாத எண்ணத்தில் இதெல்லாம் இருந்துச்சு, என்கிட்ட இருந்துச்சுன்றதை நான் உணர்ந்தேன். அப்போ நான் வந்து தானியல் உபவாசத்தில் அப்போ சொல்லும் போது, எங்கள் மனதில் என்ன கெட்ட எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் தேவனிடத்தில் அர்ப்பணிங்கன்னு சொன்னாங்க. அப்போ நான் இதெல்லாம் அர்ப்பணித்தேன். இந்த கோபம், சண்டை போடுற எண்ணம், கோபம், எரிச்சல், இந்த பொறாமையான எண்ணம், மன்னிக்க முடியாத எண்ணம் இதெல்லாம் இருந்துச்சு. நான் அப்போது அந்த நேரம் நான் ப்ரேயர் பண்ணும்போது தேவனிடத்தில் நான் முழுமையாக அர்ப்பணிக்கும் போது எனக்குள்ளாக பல மாற்றங்களை, குடும்பத்திற்குள்ளாக பல மாற்றங்களை நான் அடையதை நான் உணர்ந்தேன். வீட்டுக்குள்ளே போகும்போது எனி டைம் கோபமாகவே நான் போவேன், எரிச்சலாகவே இருக்கும். ஏதாவது ஒருத்தர் வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அதை என்னால் ஏற்றுக்க முடியாது, அவங்கக்கிட்ட எப்படியாவது சண்டை போடுவேன் நான். அப்படியெல்லாம் இருக்கும் போது இப்போ என்னிடத்தில் முழு மாற்றத்தை நான் பார்க்குறேன். அப்போ நான் வந்து அந்த தானியல் உபவாசத்தில் கலந்துக்கிட்ட போது ஒவ்வொரு நாளும் வித்தியாசம் ஏற்பட ஆரம்பிச்சது. அதை நோக்கி நான் முன்னோக்கி போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். அப்போ நான் தானியல் உபவாசத்தில் தேவனிடத்தில் நான் ஆவியை நான் பெற்றுக்கொள்ளணுன்ற ஒரு தீர்மானத்தில் நான் ஆவியை நான் கொள்ளணுன்றதுல அன்றைக்கி ஒரு சண்டேயில் என்னை முழுமையாக அர்ப்பணித்தேன். அந்த நேரம் தேவன் எனக்கு என் வாழ்க்கையில் அவ்வளோ முடியாத சந்தோஷம் எனக்குள்ளாக அப்படி வந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நான் அந்த அன்பை யார்கிட்டையும் என்னால் சொல்லி புரிய வைக்க முடியல. அந்த நேரம் நான் அவ்வளோ சந்தோஷப்பட்டேன். எனக்குள்ள அவ்வளோ சந்தோஷம். எல்லாரிடத்துல அன்பு காட்டணும், எல்லாரிடம் நான் தெரியாதவங்க கிட்டலாம் போய் நான் பேசுகிறேன். அந்த நேரம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் தேவனிடத்தில் அந்த அன்பை நான் பெற்றுக்கொண்டேன். எனக்கு பரிசுத்த ஆவி கிடைச்சதுக்கு அப்புறம் எனக்குள்ள நிறைய மாற்றங்களை நான் பார்த்தேன். எனக்கு முதல்ல மன அழுத்தம், மன கஷ்டம், யார்கிட்டனா போய் பேசணும், யார்கிட்டனா குறைகள் சொல்லணும், அதெல்லாம் இப்போ என்னிடத்தில் இல்லை. தேவனுடைய ஆவியை நான் பெற்றுக்கொள்ளும் போது இப்போ என் மாமியார்கிட்ட நல்ல உறவு, என் கணவர்கிட்ட நல்ல உறவு, என் குடும்பத்திற்குள்ளான எல்லாவற்றிலையும் எனக்கு நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு. அது இல்லாத நான் தேவனிடத்திலும் நல்ல உறவு வச்சிருக்கிறேன். அதே போல் என்ன மாதிரி
என்ன மாதிரி கஷ்டப்பட்டவங்களையும் நான் இப்போ ஊழியம் செஞ்சு அவங்களையும் தேவனோட அன்பை புரிஞ்சிக்கணுன்றதை நான் அவர்களுக்கும் தெரிவிக்கிறேன். இப்போ யாருடைய கஷ்டமோ யாருடைய உதவியும் எனக்கு தேவையில்லை. தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்றதை நான் விசுவாசிங்க. என்னை போல் நீங்களும் என்னுடைய சாட்சியை பார்த்து நீங்களும் இதே போல் கற்றுக்கொள்ளணும். ஆமீன். என்ன ஒரு அற்புதமான சாட்சி இல்லையா? 10 வருஷ வலி மறைந்தது. கண்டிப்பாய் அவர் மனசுல பலவிதமான கோபங்களையும் வருத்தங்களையும் சுமந்திருந்தார். ஆனா என்னைக்கு அவர் ஆசீர்வதிக்க தொடங்கினாரோ, என்னைக்கு சமாதானமாக போக தொடங்கினாரோ, அவர் உள்ளத்துல ஒரு மிகுந்த மகிழ்ச்சி, பரிசுத்த ஆவியால் கொண்டு வரப்பட்ட மகிழ்ச்சி. அவர் சொல்வதை போல, இப்ப நான் கவலையா இல்லை, நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்றேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன். தேவனுடைய ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்கள். தீமைக்கு தீமையை சரி கட்ட வேண்டாம். பழிக்கு பழி வாங்குதலை விட்டு விடுங்கள். நன்மை செய்யும்படி அறிந்து ஆசீர்வதியுங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதை குறித்த ஒரு அழகான அருமையான வழிகாட்டுதல் ஞாயிற்றுக்கிழமை கொடுக்கப்படும். காலை 9:30 மணி. நீங்கள் பேரானந்தத்தை பெற்றுக்கொள்ள விரும்பினால் நீங்கள் எங்கள் சிறப்பு விருந்தினர், நீங்கள் யாரா இருந்தாலும் வரவேற்கப்படுகிறீர்கள். நண்பர்களே, அருமையான ஒரு சமூக சேவையினுடைய வீடியோ இப்படியான நிலைமை இல்லாத மக்களுக்காக நாங்கள் செய்தது உங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வீடியோவை கூர்ந்து கவனி. You're the God of this city. You're the King of these people. You're the Lord of this nation. You're the light in this darkness. You're the hope to the hopeless. You're the peace to the restless. You are. There is no one like our God. There is no one like our God. For greater things have yet to come, and greater things are still to be done in this city. Greater things have yet to come, and greater things are still to be done in this city. You're the God of this city. You're the King of these people. You're the Lord of this nation. You are. You're the light in this darkness. You're the hope to the hopeless. You're the peace to the restless. You are. There is no one like our God. There is no one like our God. For greater things have yet to come, and greater things are still to be done in this city. Greater things have yet to come, and greater things are still to be done in this city. Greater things have yet to come, and greater things are still to be done here. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. யாரு? நீங்க வருத்தத்தோட பாரத்தோட வலியோட இடத்துல இருக்கிற நீங்க எல்லாம் என்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்றேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தை பாருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன்? உங்களுடைய வருத்தத்துல இருந்து, உங்க பாரத்துல இருந்து, உங்க வலியில இருந்து, உங்க வேதனையில இருந்து நான் உங்களுக்கு விடுதலை வைப்பேன். நான் உங்களுடைய வாழ்க்கை இடத்துல மாற்றுவேன். நான் உங்களுக்காக இந்த ஆசீர்வாதம் கொடுப்பேன்.
have yet to come, and greater things are still to be done in this city. Greater things have yet to come, and greater things are still to be done. We believe in you, God. Greater things have yet to come, and greater things are still to be done in this city. For greater things have yet to come, and greater things are still to be done here. Greater things still to be done here. எல்லாமே சொல்லப்பட்டது. அருமையான ஒரு பாடலை முடிக்க போவதற்கு முன்பாய் நான் இந்த கடைசி ஜெபத்திலே உங்கள் மேல் ஆரோக்கியத்தை அறிக்கை செய்ய போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை காலை விசேஷமாய் இதான் நடைபெறப் போகிறது. வரும்போது ஒரு பாட்டில் தண்ணீர் எடுத்துக் கொண்டு வாருங்கள். 9:30 மணி காலை நீங்கள் திரையிலே என்ன பார்க்க போகிறீர்களோ விசுவாசித்தால் உங்களுக்கு ஆலயத்திலும் அது நடைபெறும். நான் வெகு தூரத்துல இருக்கிற தமிழ்நாட்டினுடைய வேற ஒரு பகுதியில் என்னால் நாளை காலை வர முடியாது. அது நான் இந்தியாவினுடைய வேற மாநிலத்தில் இருக்கிறேன். அந்த இடத்திலே விசுவாசிகள் கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். நம்முடைய ஆலயத்தில் வந்த மக்கள் ஞாயிற்றுக்கிழமை பெற்ற அனுபவத்தை சாட்சியாய் பாருங்கள். இப்பொழுதே అంతా నొప్పులు ఉండే ఒళ్ళు బాడీ మొత్తం నొప్పి యేసు నామంలో ఒళ్ళు ఇది దాని తక్కువైందమ్మా. యేసు నామంలో ఈ యొక్క నొప్పి తక్కువ ఏది మీ వాళ్ళు చేయలేదు. తిప్పలేరా ఉండలేరా చేయండి, చేసి చూడండి. ఇప్పుడు మొత్తం ఇప్పుడు మంచిగా ఉన్నది. యేసు నామంలో తగ్గింది. ఇలా ప్రార్థన చేసింది కదా. విభాగం పెద్ద ఆపరేషన్ అయిందని 2 పిల్లలు అయినని మేడంతో చెప్తే జస్ట్ ఇలా చెయ్యి ఇలా అనిచ్చారు. అంటే ప్రేయర్ చేస్తే 2 నిమిషాలనే ఇంటికి వెళ్ళాక మనకు అంటే మంచిగా ఉన్నాయి. ఏం చెప్పి లేదు. ఈ వారం అంతా మంచిగా ఉన్నారా? యాక్టివ్ గా ఉన్నారా? మాట తాగిన ముందు ఇంకా చాలా ఆరోగ్యంగా ఉన్నారు. ఆమేన్. బలంగా வாரும் தேவ ஆவியே என்னை தொடும், அனைத்திடும் பிரசன்னமே என் தேவையான ஒன்று, என் பிரியமான நேசரே ஆராதிப்பே. என் கைகள் மேலுயர்த்தி என் உள்ளத்தை அர்ப்பணித்தே. நான் தோல்வியாய் இருந்தும் என் மீது அன்பானி, நான் பெருமையாய் இருந்தும் என் மீது. ஜெபம் தேவனுடனான நம்முடைய தொடர்பாகும். நீங்கள் சாட்சிகளை பார்த்தீர்கள், நீங்கள் வார்த்தையை கேட்டீர்கள். ஆனால் இப்பொழுது தயவு செய்து கண்களை மூடியிருங்கள். ஜெப நேரத்திற்காய் நாம் நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ளலாம். சர்வ வல்லவரே, என் கரத்தை நீட்டி இந்த சமயம் இந்த தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன். இந்த தண்ணீர் பருகுதலின் மூலமாய் மக்கள் கேட்ட இந்த சாட்சிகளைப் போல இப்பொழுது யார் திரை வழியாய் இந்த ஜெபத்தை பெற்றுக் கொள்கிறார், அவர் சரீரத்தில் எங்கே வலியோ இந்த தண்ணீரை பருகும் பொழுது விசுவாசத்துடனே இந்த தண்ணீரை மருந்தாய் உபயோகப்படுத்தும். ஆவிக்குரிய மருந்தாய் வலிகள் மறையும்படி, இன்ஃபெக்ஷன்கள் மறையும்படி, மருத்துவ சிகிச்சையிலோ மருத்துவ பரிசோதனையிலோ ஒருவேளை கண்டறியப்பட முடியாமல் கஷ்டப்பட்டால், பல வருஷமாய் சுமந்து கொண்டிருந்தால், இந்த தீர்க்க முடியாத நோயிலிருந்து கர்த்தர் சுகமாக்குதலை கொடுப்பாராய். நிச்சயமாய்
இவர் விசுவாசிக்கிற பட்சத்தில் விசுவாசத்தோடு ஜெபத்தில் எங்களோடு ஒன்றிணைகிற இந்த நேரத்திலே இந்த தண்ணீர் குணமாக்குதலின் மருந்தாய் மாறட்டும். சமாதானம் இல்லாதவர்கள் அல்லது சமாதானம் பண்ண விரும்பி முடியாதிருக்கிறவர்களை கர்த்தர் விடுதலை செய்வாராக. சமாதானத்துக்கான ஒரு பாதையை காண்பியும். மனசுல உள்ள கலவரமான எண்ணங்கள், வெறுப்புணர்ச்சிகளும் பழிவாங்குதல்களும் மறையட்டும். இந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், தண்ணீரை ஆசீர்வதிக்கிறேன், குணமாக்குதலை இவர்கள் மீது அறிக்கை செய்கிறேன். பெற்றுக்கொள்ளுங்கள் இப்போதே அதே இடத்திலே இயேசுவுடைய நாமத்தின் மகிமைக்காய். ஆமென். தேவனால் சொஸ்தமாக்கப்பட்டீர்கள், தேவனால் தொடப்பட்டீர்கள். நண்பர்களே, அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நாளை காலை 9:30 மணி நாங்கள் உங்களுக்காக இங்கே காத்திருப்போம். தேவனுக்கு அனைவரை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள். கவலைப்படுவதை நிறுத்துங்கள் என்ற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு மிக்க நன்றி. கூட்டம் முடிந்த பிற்பாடும் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மறந்து விடாதீர்கள், எங்களுடைய எண் 9384638738. நன்றி.